உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. காலை வேளையில் யார் ஆராதிக்க வந்திருக்கிறோன்னா, நம்முடைய தேவன் பெரியவர். ஹalleluya. அவர் நல்லவர், அவருக்கு ஈடா இணையாய் வேறொரு தெய்வம் இல்லை. ஹalleluya. இப்படிப்பட்ட தேவனை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு வசனத்தை ஆவியானவர் என் உள்ளத்திலே சென்ற நாளில் இரவிலே வைத்தார். அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம தொடர்ந்து ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லுவோம். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். Hebrews chapter 12 and verse 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எப்படி நம்ம ஆராதனை செய்யணும் அப்படின்னா, பயத்தோடும் பக்தியோடும் கிருபையை பற்றி கொண்டு செய்யப்படுகிற ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லுகிறது, therefore since we are receiving a kingdom which cannot be shaken, let us have grace by which we may serve God acceptably with reverence and godly fear. With reverence and godly fear. ஆவியானவர் இந்த 4 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து எனக்கு காட்டினார். இப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, worship
acceptable to God or worship pleasing to God. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இந்த பிரியமான ஆராதனையில் எப்படி இருக்கணும்? தேவ பயத்தோடு இருக்கணும். தேவ பயத்தோடு, godly fear, godly fear, தேவ பயத்தோடு. ரெண்டாவது அது சொல்லுது godly reverence, பக்தியோடு. பக்தியோடு. ஏதோ யாரோ ஒருத்தர் ஆராதிக்க வரல, யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய வரல. ஒரு தேவ பக்தி, godly reverence and awe, அது நம்முடைய ஆராதனையில் காணப்பட வேண்டும். இது ரெண்டும் இருந்தாலும் எப்படி அந்த ஆராதனை இருக்கணும்னா, we have to hold on to grace, grace dependent, கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அது கிரியையை பற்றி கொண்டு இல்லை, கிருபையை பற்றி கொண்டு. இல்லை நாம் செய்கிற எதெல்லாம் கிடையாது. It's just grace. It's just grace. When we come to worship God, we need to have godly fear, godly reverence, hold on to grace, grace dependent. இதெல்லாம் மூல காரணமாக அந்த வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, அசைவில்லா ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். அது இங்கிலீஷில் சில மொழிபெயர்ப்பில் எப்படியாக சொல்லுகிறது, gratitude for the unshakable kingdom that God has given each one of us. நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அசைவில்லா ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற அந்த நன்றி அறிதலோடு இது எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஆராதனை எப்படி இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து நாம் தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். எழுந்து நின்று இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, worship you God, Jesus. இன்னைக்கு ஆராதனையில் அந்த பயம், தேவ பயம் இருக்கா? தேவ பக்தி இருக்கா? கிருபையை பற்றி கொண்டு நான் நிற்கிறேனா, இல்லை ஏன் தகுதியில் நான் நிற்கிறேனா, இல்லை ஏன் கிரியையில் நான் நிற்கிறேனா? இன்னைக்கு தேவ கிருபையை பற்றிக்கணும். இட்ஸ் கிரேஸ் டிபெண்டன்ட். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய ஆராதனையில் தேவ பயம் இருக்கா? ஏதோ ஒருத்தரை வந்து ஆராதிக்கலை. ஓ, சர்வத்தையும் படைத்த தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா, அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக நமக்கு கொடுத்தாரே, அந்த ஒரு நன்றி உணர்வோடு, இந்த நன்றி உணர்வோடு அவருக்கு ஆராதனை செய்யணும். சும்மா ஏதோ வந்தோம், சில பாட்டை பாடிட்டு போயிடுறதில்ல, ஏதோ சில நேரம் அப்படியே நம்ம செலவழிச்சிட்டு போகிறதில்ல. பட் லெட் worship be pleasing to God. நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். Let it be pleasing. அவர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்கணும். அவர் வெறுக்கிற ஒரு ஆராதனையாக கிடையாது. அவர் வெறுக்கிற ஒரு சத்தமாய் கிடையாது. Let it not be a noise, but let it be a worship which is pleasing to God. Hallelujah, Jesus. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு
முழங்கால்கள் யாவும் முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதி முடிவில்லா ராஜ்யம் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் ஆயத்தமாய் மகிழும் துணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் Oh, we worship you, Jesus. நாம் செய்கிற புத்தி உள்ள ஒரு ஆராதனை நம்மையே அந்த தேவ சமூகத்தில் படைப்பதுதான். ஹல்லேலூயா. பிரியமுள்ள ஒரு ஆராதனை, புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா, ஜீசஸ். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே என் ஆராதனை இயேசுவுக்கே என் ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம்
துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திடவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனை, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே, என் ஆராதனையே இயேசுவுக்கே. இந்த காலை வேளையில நம்முடைய ஆராதனை அந்த தேவன் ஒருவருக்கு மாத்திரமே, நம்முடைய தேவன் ஒருவருக்கு மாத்திரமே, வேற எந்த மனுஷனுக்கோ வேற எந்த ஒரு காரியத்துக்கோ அல்ல. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா ஜீசஸ். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. என்னை அறிந்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், என்னை அறிந்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர். உம் அன்புக்கு உரியவரே, என் அன்புக்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே. என்னை வணைந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர், என்னை வணைந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர். உம்